ഹലോ ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും എൻ്റെ പുതിയ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. സാധാരണയായി നവരാത്രിക്ക് എല്ലാവരും ബൊമ്മ കോലു വയ്ക്കാറുണ്ട്. ഇത് ബോട്ടിൽ ആർട്ട് കൊണ്ടുള്ള ഒരു കോലുവാണ്. ഹായ് ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லா ராத்திரிலையும் கொலு வைக்கிற பழக்கம் இருக்குது. எந்த இடத்துல கொலுவுக்கு போனாலும் எங்கள் மாமியார் தந்த பொம்மை, எங்கள் பாட்டி தந்தது, எங்கள் பாட்டிக்கு பாட்டி எள்ளு பாட்டி தந்தது, கொள்ளு பாட்டி தந்த பொம்மைன்னு நிறைய பொம்மை வச்சுட்டு இந்த பொம்மை அந்த பொம்மை சில பேர் கேட்டானா அந்த பேர் சொல்கிறத விட வேறு பேர் வேறு கதைகளையும் சொல்லிட்டு வரா. சரி, நம்ம அதை மாதிரிலாம் இல்லை, நமக்கு பழக்கமும் இல்லை, நம்ம மாமியார் இதெல்லாம் பழக்கப்படுத்தி தரவும் இல்லை. சரி, நம்மளாம் ஏதாச்சும் ஒரு பொம்மையை வைக்கலாம், நமக்கு தெரிஞ்ச கதையை சொல்லலாம். நான் எங்கள் அத்து பக்கத்தில் ஒரு குருவாயூரப்பன் கோயில் இருக்குது. டெய்லி போய் அந்த கிருஷ்ணனை என்னோட பிள்ளையாவே தான் நான் நினச்சி பேசிட்டு வருவேன். டெய்லி காலையில் அவன் குளிக்கும்போதே போயிடுவேன். குளித்து அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், வந்துடுவேன். அடுத்த நாளைக்கு நான் முதல் நாள் போனோன்னே குளித்து ரொம்ப அழகாக குளிக்கிறதுக்கு அடம் பிடிச்சிண்டு அதை பண்ணி இதை பண்ணி குளித்து எல்லாம் முடித்தான். சரி, நான் ஆற்றுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் நான் போகல. அதுக்கு அடுத்த நாள் போகிறேன். ரொம்ப அழகாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வேறு ஒரு மாமி கூட நின்றுருக்கான். யாருடா அதுன்னு? இதான் என்னுடைய யசோதம்மா அப்படிங்கிறான். சரி, ஓகே, நீ அங்கேயே இருடான்னு வந்துட்டேன். அடுத்த நாள் போனால் வாசல்லையே ஒரு மாமி நின்றுண்டு, ஏண்டி உன் புள்ள யார்கிட்டயோ விட்டுட்டியா, அவே முடி பார்க்குறா பாரு, எங்காத்தில் வந்து வெண்ணெயெல்லாம் தின்னுட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். உச்சிச்சோ, அப்படிலாம் பண்ண மாட்டானே, அவன் சமத்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆற்றுக்கு வந்துட்டு அடுத்த நாள், கிருஷ்ணா நீ அப்படிலாம் பண்ணாதடா, சமத்தா இருடா, பாவண்டா அந்த மாமிலான்னு சொல்லிட்டு போனால் அடுத்த நாள் எங்காத்து தெரு முனையிலேயே ஒரு மாமி நின்றுட்டு சொல்கிறா, ஏண்டி என் பொண்ணு நிச்சயத்துக்கு பண்ண லட்டுவை தின்னுட்டு போயிட்டான் உன் பையன், என்னடி பையனை வளர்க்குறேன்னு கேட்குறான். என்னடா இது, அடுத்த பராதியா இது? சரி போ, சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஆற்றுக்கு வந்துட்டு அடுத்த நாள் 4 மணிக்கு கதவை திறக்கிறேன். பால்காரன் பாலை கொடுப்பேன்னு கேட்டா அவன் கேட்குறான், ஏன் உன் புள்ள பசுவையே கொண்டு போயிட்டா நான் பாலை எப்படி தரேன் உனக்கு அப்படின்னுட்டு போகிறான். ஏண்டா கிருஷ்ணா இப்படிலாம் பண்ணின்னு இருக்க, நீ இப்படிலாம் பண்ணலாமா, நீ சமத்து இல்லையா அப்படின்னு கேட்டான்னா உடனே அடுத்த நான் சொல்கிறான், அம்மா நான் சமத்தா இருக்கேம்மா, நீ பாட மாட்டேல்ல, நான் புல்லாங்குழல் படிக்கிறேன், சரியா, உனக்கு வேண்டி நான் புல்லாங்குழல் வசிக்கிறேன் அப்படின்னு கோவமாக சொல்லுறது. சரி போ, நல்ல புத்தி வந்துடுத்து இதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அடுத்த நாள் 2 பேர் ஓடியே வரா. ராமலையா முன்னாடி என்னன்னா, எங்காத்து பொண்ணை காணும், உன் புள்ள கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். என் புள்ள அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னோன்னு அந்த மாமா சொல்கிறா, இல்லை இல்லை இல்லை, என் பொண்ணு கொஞ்சம் வாழுதான், அவள் தான் கூட்டின்னு போயிட்டான் அப்படிங்கிற. சரி, என்னடா இது அடுத்த வேலையா இது உன்னோடது அப்படின்னா 2 நாள் தேடி தேடி பார்த்தா 3ஆம் நாள் கல்யாண கோலத்தில் வந்து நிற்கிறான். அம்மா போரும் உன்னோட இதெல்லாம் இனிமேல் எனக்குன்னு ஒருத்தி வந்துட்டான், நான் அவள் கூட இருந்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. பயந்து போயிட்டான். என்னடா நம்ம கூட இருந்துட்டு இப்படி போயிட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே போனோன்னா, சரி இவ அக்காமார்கிட்டையாச்சும் போய் சொல்லலான்னு சொல்லி எந்த லட்சுமியை போய் தேடுறது அப்படின்னு ஒரு மாமி சொன்னா, பீச்சுக்கிட்ட 8 லட்சுமி இருக்காடி சாரதா, நீ போய் பார்த்துட்டு வாடினா. சரி, என்ன குடுகுடான்னு இங்கேருந்து அங்கே போய் ஃபர்ஸ்ட் ஆதிலட்சுமி அவகிட்ட போய் சொல்கிறேன், தம்பி பாருடி இப்படிலாம் பண்ணுறான்டி, எல்லாரும் கம்ப்ளைண்ட் சொல்கிறா, கஷ்டமாக இருக்குடி அம்மாக்குன்னொன்னே, எனக்கு நாட்டை அளவே நேரத்தை காணுமா, உன் தம்பி உன் புள்ளையவா நான் பார்க்கணும், அது தம்பியா, அது என்னாலாம் முடியாது, நீ அடுத்தவள்கிட்ட போய் பேசு அப்படிங்கிறான். தனலட்சுமி அவள்கிட்ட போகிறேன். என்னை பார்த்தோன்னே அவள் சொல்கிறா, எனக்கே கொஞ்சம் தனத்தை கொடுத்த நீ அதையும் அது பிடிங்கிட்டு போயிடுத்து, நான் என்னத்தை சொல்ல உனக்கு அப்படிங்கிறான். அடுத்தது தானியலட்சுமி, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மழை வெயிலில் ஏதோ தானியத்தை சேகரித்து வச்சு 4 பேருக்கு கொடுக்கலான்னு நினச்சா மொத்தத்தையும் அள்ளிண்டு போயிட்டான். என்னதான் பிள்ளைய பெத்தையும் நீ அப்படிங்கிறான். என்னடா இது இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அடுத்தது கஜலட்சுமிகிட்ட போகிறேன். அவள் சொல்கிறா, கஜலட்சுமின்னு பேர் தான் எனக்கு, என்கிட்ட இருந்த யானையும் ஓட்டிகிட்டு போயிட்டான் அவன், இன்னமா இப்படி இருக்கான் அவன் பையன் அப்படிங்கிறான். சரி, நான் அடுத்தாப்புல சந்தானலட்சுமிகிட்ட போகிறேன். அவன் சொல்கிறா, எல்லார்ட்டையும் தனத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு பிடிங்கன்னா கடைசியில் என்கிட்ட என் மடியில் உள்ளதே என் பிள்ளையவே பிடிங்கின்னு போகிறேங்கிறான். என்ன பையன் இவன் அப்படின்னு கேட்குறான். உடனே அடுத்தது வீரலட்சுமி. அவள் சொல்கிறா, என் பேரே வீரலட்சுமின்னு உலகமே கொண்டாடுறது, என்னை விட வீரனாக இருக்கான்ப்பா அந்த அரைச்சான் பிள்ளை, என்னால் முடியல அவனெல்லாம் காப்பாற்றுறதுக்குங்கிறான். வித்யாலட்சுமிகிட்ட போகிறேன். நீயாச்சும் சொல்லப்படாதா அவனுக்கா வித்தையா, அதான் ஒரு வித்தையை கொடுத்தேன், அதையும் வச்சுட்டு ஒரு பொண்ணையா ஒரு கோடி பொண்ணுங்களை மாய்க்கிண்டு உட்காந்துட்டு இருக்கான் அவன், நான் என்னத்த சொல்ல அவனை
அப்படிங்கிறான். உடனே சரின்னு அங்கேருந்து விஜயலட்சுமிகிட்ட போய், நீயாச்சும் சொல்லக்கூடாதாடி, அவன் லைஃப்பில் விஜயம் அடைவானா, அண்ணா வந்துருவானா சொல்லே அப்படின்னு கேட்குறேன். என்னால் முடிஞ்சே பண்ணுறேம்மா, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கா, நீ அவகிட்டலாம் வைக்கலுமா அப்படிங்கிறான். உடனே சரின்னு சொல்லி காயத்ரி, சாவித்ரி எல்லா தேவியும் தேடி 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 போய் கடைசியில் அன்னபூர்ணிகிட்ட போகிறேன். அவள் சொல்கிறா, அன்னபூர்ணி உலகத்துக்கே படி அளந்துட்டுருக்கேம்மா, உன் பிள்ளைக்கு தின்ன கொடுத்து கொடுத்து என்னால் முடியலம்மா, உருட்டி உருட்டி தின்றாம்மா, என்ன விட்டுடுமா நீ, என்ன பேசாமல் காஞ்சிபுரம் உன் வீட்டு பக்கமே இருக்கு, காஞ்சிபுரத்தில் போய் அம்பாள்கிட்ட கேளுமா, அவள் வேணா உனக்கு எதையும் பண்ணி தருவாங்கிறான். சரின்னு தேடி பிடிச்சி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன்கிட்ட போய் சொல்கிறேன். அவள் சொல்கிறா, நீ கவலையே படாத, வருவான் அவன் பையன், நல்ல பையனா திருந்தி 10 அவதாரங்களையும் எடுத்து வர போகிறாங்கிறான். சரின்னு தான் அப்படி ஒரு ஒரு அவதாரமாக எடுத்து 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 அவன் 10 அவதாரத்துலேயும் வரான். என்னடா இப்படி 10 அவதாரத்துலேயும் வந்து நிற்கிறானே அப்படின்னு, சரிப்போ இனிமே எனக்கு நீ வேண்டவே வேண்டாண்டா, நீயும் வேண்டாம், உனக்கா தங்கியும் வேண்டாம், யாருமே வேண்டாண்டா, என் தொழிலை நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப இந்த ஆர்ட்டு தையல் அதெல்லாம் பிடிக்கும். எங்கள் ஆத்துக்கார வேற என்னை சப்போர்ட் பண்ணி, நீ இவாளெல்லாம் விட்டுடு, நீ உன் வேலையை பாரு, உன்னோட கை திறமையை நீ பண்ணு, உன் தொழிலை பாரு, என்ன பாருங்கிற. சரின்னு ஒரு ஃப்ரெண்டு துபாயில் இருக்கா, அவகிட்ட நான் சொன்னேன், கொஞ்சம் கோல்டு டஸ்ட் கிடைக்கும், நீ கொண்டு வாடி அப்படி, கோல்டு டஸ்ட் வாங்கிட்டு வாடின்னு. நான் ஏதோ ஒரு ஆசை தங்கத்து மேலே, உடனே கொண்டு வந்தா ஒரு பாட்டில் டஸ்ட்டுன்னு ஒரு பொடியை தூர போட மனசு வருமா, சரி அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணலான்னு பண்ணினேன். ஒரு பாட்டில்